Hi, welcome to my channel Hara Vlogs. In the video, part 2 video in M5 Mall in Electronic City, Bangalore. இன்னைக்கு நம்ம போகிறது எங்கன்னா லூலு மார்ட்க்கு தான் வந்திருக்கோம் M5 மாலில். ஸோ இந்த லூலு மாலில் என்னென்னலாம் இருக்குது நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை. இது எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். இவ்வளோ இருக்கான்ற அளவுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப பெரிய மார்ட்டுங்க இது. உள்ளே போனோம்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லேருந்து பெரிய ஐட்டம்ஸ் வரைக்கும் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. குக்கிங் பண்ணுற லேடிஸ்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல இருந்து ஒரு பொருள் கூட வாங்காமல் நம்மளால் வரவே முடியாது. அந்த அளவுக்கு டிசைன்ஸ், அந்த வெரைட்டி, அந்த எல்லாமே பொருளோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸ்டீல் பாத்திரத்துலேருந்து செராமிக் பாத்திரம் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. டின்னர் பிளேட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. டின்னர் பிளேட்ஸ் வாங்கலாம்னு நினச்சேன். பட் இங்கே என்ன பிரச்சனைனா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக டிமார்ட்டில் வாங்குறத வந்து லூலு மார்ட்டில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இது காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் லூலு மார்ட்லேயே வாங்குறவங்களுக்கு வந்து அது வந்து பெருசாக தெரியாது. நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஒரு ₹1 ₹2 இப்படி ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஜாஸ்தி இல்லை, ஓரளவுக்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். மசாலா ஐட்டம்ஸ், இந்த பிரியாணி ஸ்பைசஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த ஸ்பைசஸ்னால கண்ணில் கூட பார்த்ததில்ல. அந்தளவுக்கு இங்கெல்லாம் நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்பைசஸ் வந்து கொட்டி வச்சுருந்தாங்க. அண்ட் நான் வந்து கொஞ்சம் பொருள் தான் எடுத்தேன், நிறையலாம் பர்ச்சேஸ் பண்ணல. அண்ட் அப்படியே நடந்து வந்தோம்னா இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ் ஒரு பெரிய ரேக்கே வச்சுருந்தாங்க. வெஜ்ஜு தனியாக, நான்வெஜ் தனியாக வச்சுருந்தாங்க. ஃப்ரோசன் ஃபுட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, பட் பண்ணுறவங்க உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக இந்த லூலு மார்ட்டில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே அத்தனை ஃப்ரோசன் ஃபுட்ஸுமே இருக்குது. நான் நிறைய அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த டைம் வந்து கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் வரப்போகுது இல்லையா, ஸோ அதனால் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த ப்ளம் கேக்கு எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. இந்த சாண்டா கிளாஸ்லாம் அழகாக வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த கலர்லலாம் கூட இருக்கா அப்படின்றத நான் இங்கே தான் பார்த்தேன். இந்த பிங்க் கலர் கிறிஸ்மஸ் ட்ரீ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த ப்ளம் கேக்ஸ்லேயே வந்து வெரைட்டியாக நிறையா வச்சுருந்தாங்க. அது என்னன்றது நான் சரியாக பார்க்கல. அண்ட் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் இந்த பிங்க் கலரும் அந்த ஒரு க்ரீன் கலர் இருக்கும் பாருங்கள், அதுவும் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அது வரைக்கும் அந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அண்ட் ரேட் வைஸ் இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். நான் இதெல்லாமே அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சாண்டா கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக கிறிஸ்மஸ் தான் வச்சுருந்தாங்க. எனக்கு ஒரு ஆசை எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும்னு, பட் இது வரைக்கும் அது நடந்ததே இல்லை. பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயராச்சும் அது நடக்குதான்னு. அண்ட் இந்த ப்ளூ கலர் சென்டரில் இருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த க்ரீன் கலர் கிறிஸ்மஸ் ட்ரீயும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, லாஸ்ட் ஒன். அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீயில் அந்த பலூனு, பால்ஸ் இதெல்லாம் தொங்க விடுறது, அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து நிறைய இம்போர்ட்டட் ஆப்பிள் வச்சுருந்தாங்க. அங்கேயே போட்டிருந்தாங்க USA ஆப்பிள், இட்டாலி ஆப்பிள், போர்ச்சுகல் ஆப்பிள், இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் எல்லா ஆப்பிளும் பலப்பலன்னு இருந்துச்சுங்க. நம்ம இந்தியா ஆப்பிள் மட்டும்தான் கொஞ்சம் அடி வாங்கி இருந்துச்சு. மற்றபடி நமக்கு வந்து நம்ம ஊர் டேஸ்ட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஆப்பிள் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். மற்றதெல்லாமே ரொம்ப பளபளன்னு இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் சொல்லவே வேணாம், ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. ஆப்பிள் மட்டும் இல்லை, இந்த பனானாலேயும் ஏகப்பட்ட வெரைட்டி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எதுவும் வாங்கலை, பட் பார்த்துட்டு அண்ட் இந்த தேங்காய் மட்டும் தேவைப்பட்டுச்சுங்க. ₹47 போட்டிருந்துச்சு. அது மட்டும் 2 காய் எடுத்துக்கிட்டோம். ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரிஸ், ராஸ்பெர்ரிஸ், ஸ்ட்ராபெர்ரிஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்தாங்க. அங்கே போய் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ப்ளம் கேக்குக்கு தான் அவ்வளோ கூட்டம். கிறிஸ்மஸ் டைம் இல்லையா, ஸோ அதனால் ப்ளம் கேக்கை கூச்சி வச்சுருக்காங்க. எல்லாமே ரேட் ஓகே தான், கேக் வைஸ் ரேட் ஓகே தான். உங்களுக்கு யாருக்காச்சும் கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டி சைடில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த லூலு மார்ட்டில் போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டம்ஸும் வந்து கொட்டி வச்சுருக்காங்க. அண்ட் நம்ம ஐட்டம்ஸ் இந்த மாதிரி கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் சைடு வந்தாச்சு. ஸோ நான் போய் பார்த்தேன். நான் ஆக்சுவலி இங்கே வந்ததுக்கு காரணமே இட்லி பாத்திரம் வாங்கலான்னு தான் வந்தேன். என்னோடய பாத்திரம் வந்து ரொம்ப பெருசு, ஸோ குட்டியாக காம்பேக்டாக வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். வரும்போதே பார்த்தேன் அதோட ரேட் வந்து ₹879 சொல்லி முன்னாடியே போட்டிருந்துச்சு. சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த செக்ஷனுக்கு வந்தோம். இங்கே எனக்கு பேனு, அந்த கடாயெலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த இட்லி பாத்திரம் தான் நான் வந்து வாங்கினேன். இதோட ரேட் வந்து ₹879. இதில் டோட்டலாக வந்து 8 இட்லிஸ் வந்து ஊற்றிக்கலாம். கூட வந்து ஒரு இடியாப்பம் பிளேட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. குட்டி இட்லி தான், பட் ஓகே எங்களுக்கு போதும், கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அப்படியே பார்த்துட்டே வந்து கேஸ்ட் அயர்ன்ஸ் எல்லாமே ஏகப்பட்டது கொட்டி வச்சுருந்தாங்க. இந்த பேக்கிங்க்கு தேவையானதெல்லாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அங்கே வந்து இருந்துச்சு. அண்ட் நான் இதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் ஒருத்தவங்களோட பேசுகிறது கேட்டுச்சு. அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட்டு கேட்குறாங்க, எனக்கு இது மட்டும் வாங்கி கொடுங்க
வாங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி. நான் அப்போ தான் நினச்சேன், நான் மட்டும்தான் அப்படி கெஞ்சணும்னு நினச்சேன். பார்த்தா எல்லாத்தோட நிலமே இதுதானா அப்படின்னு. அண்ட் போரோசில் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. செராமிக் பாத்திரம், இந்த டின்னர் பிளேட்ஸு, டின்னர் கப்ஸு, இந்த மாதிரி எல்லாமே க்யூட்டாக அழகாக குட்டி குட்டியாக ரொம்ப நிறைய இருந்துச்சுங்க கலெக்ஷன். எனக்கு சொல்லவே முடியல, அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. அண்ட் இந்த ஹார்ட் ஷேப் பேன் கேக்கோட இது வாங்கலான்னு பார்த்தேன், பட் வாங்கலை, வந்தாச்சு. அண்ட் செராமிக் பிளேட், டின்னர் பிளேட்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு வியூ மட்டும் தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். இதெல்லாம் நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. நான் பர்ச்சேஸ் பண்ணது டோட்டலாக என்னோடய காசு நான் இங்கே பேமெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 2.5 வந்துச்சு. அண்ட் அதை மட்டும் பார்த்துட்டு நான் வாங்கினதுலேயே காசு ஜாஸ்தியாக இருந்தது அந்த இட்லி பாத்திரம் தான். 879 ருபீஸ்க்கு வாங்கினேன். மீதி எதுவும் பெருசாக வாங்கலை. இன்னும் இது வந்து சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளவோ இருக்குங்க. இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான நமக்கு சிக்கன், மட்டன், ஃபிஷ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் நம்ம வாங்கிக்கலாம். எல்லாமே இதுக்குள்ளே போனோம்னா நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் நாங்கள் அந்த சைட் போகலை, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம். வந்தால் இந்த காருக்கிட்டே என் குட்டி பையன் கரெக்டாக ஓடி வந்துட்டான், இது எனக்கு வேணும் அப்படின்னு. இதோட ரேட் நாங்கள் கேட்கல, பட் அடுத்த டைம் வாங்கிக்கலாம்டா வாடானா அவன் வரவே இல்லை. அவன் ஒரு கார் பைத்தியம் ஆகிட்டான். ஸோ அங்கே போயிட்டு ஏதோ ஒரு கார் மாதிரி ஒன்று எடுத்துட்டான், இது எனக்கு வாங்கி கொடுங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஜேசிபியை தூக்கி நான் என்னோடய ட்ராலியில் போட்டிருந்தேன். அவன் பார்க்காதப்ப மறுபடியும் அதை எடுத்து நான் வச்சுட்டேன். அதை ஞாபகமாக வச்சு வீட்டில் வந்து பேக்கில் திறந்து எனக்கு காருன்னு சொல்லி கேட்டு ஏமாந்துட்டான் பையன் பாவம். அடுத்த நாள் காலையில் அவனுக்கு ஒரு குட்டி கார் மட்டும் வாங்கி கொடுத்தாச்சு. நாங்கள் இந்த பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வெளில வரதுக்கு 9 o'clock ஆனிச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெங்களூரில் இருக்கவங்க தாராளமாக லூலு டெய்லியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எல்லா ஐட்டமுமே நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.